Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. காம்ப்ரமைஸே ஆக மாட்டேது. ஒரு படங்கள் ஏன் இவ்வளோ டைம் எடுக்குதுன்னா காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த அவுட்புட் வரணும்னு ஒரு அந்த மெனக்கெடுதல், அந்த உழைப்பு பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்ஷனிஸ்ட் டு தி கோர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் டைரக்டர் சார். நெக்ஸ்ட் என்னோட போர்ஷன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் போர்ஷன். ராஜா சாரோட சாங். ஏன்னா என்னோட முதல் படம் மத்திய சென்னை வந்துட்டு இளையராஜா சார் மியூசிக். ஸோ அந்த 13-14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ராஜா சாரோட ஒரு மியூசிக். அதுவும் நான் ஃபைட் பண்ணுற அந்த சீக்வன்ஸில் வந்துட்டு அந்த பொறுத்தது போதும் சாங்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே அப்படி தூக்கி நிப்பாட்டிடுச்சு. சேது சார் எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நண்பர். அவர் இருக்கிற அந்த உயரத்துக்கு அவர் எந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவர் கேர் எடுத்துக்கிறாரோ அதே ஈக்குவல் கேர் அதுக்கும் ஒரு படி மேலே தான் அவர் கூட அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணுவார். அவர் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உங்ககிட்ட விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, பட் யாராவது அதை கொளுத்தி விடணும், நானாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் அப்படியே அடிச்சு விட்டு போவார். அப்புறம் யோசிச்சா தான் தெரியும். இப்போ இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி இப்போ சேது சாரோட நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங்கில் இருக்கிறோம் போதே அது தானாக நம்ம போடுற ஒரு எஃபர்ட்டு அவரோட இருக்கும்போது அது பெருசாக வந்துடுது. பட் இந்த ஸ்பாட்டில் வேறு என்ன சொன்னாரா? அதாவது லைக் வந்து இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சில அட்வைஸோ இல்லை நிறையா சொல்லியிருக்காரு. நான் அவரை சொல்லும் போதே சார் உங்களை வந்துட்டு கண்ணதாசன் மாதிரி பார்க்குறேன் சார். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, கண்ணதாசன் சார் வந்துட்டு அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு விஷயம் சொன்னார். பாமர மக்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் புரிகிற மாதிரி லைஃபோட ஒரு பெரிய விஷயத்தையே ஒரு எளிதான முறையில் அவர் சொல்லிட்டாரு. அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய படித்து கற்றுக்கிட்டீங்களா எப்படி என்ன? நானே பல தடவை கேட்டுருவேன். எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா வீட்லையும் இருக்கிறவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட் பண்ண வந்திருக்கோம். எஸ், விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தில் நடித்த ஒரு முக்கியமான நடிகரை தான் மீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ விடுதலையில் உங்களை பார்த்தோம், அந்த பன்னியார் கேரக்டரில் பண்ணீங்க. பயங்கரம் அந்த மீசெல்லாம் ஒரு வச்சுக்கிட்டு பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் எப்படி வந்தீங்க இந்த படத்துக்குள்ளே? இல்லை, அதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு மத்திய சென்னை 2009 ரிலீஸு. அப்புறம் காட்டுப்பய சார் இந்த காலின்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் தீர்க்கதரிசி, அப்புறமா இப்போது விடுதலை 2. ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ட்ராவல் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்களுக்கும் பட் இப்போது விடுதலை 2 அப்படின்றது எனக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்குள்ள ஆஸ் அன் ஆக்டராக நம்மளுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாமே பூஸ்டான ஒரு படம் தான் விடுதலை 2. ஓகே. ஸோ இதை தாண்டி இப்போது இந்த படத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க சார். நீங்கள் 3 படம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ சொன்னீங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து காட்டுப்பையன் சார் அந்த படமும் சரி, அதே மாதிரி தீர்க்கதரிசியும் சரி. தீர்க்கதரிசி சத்யராஜோட சார். ஆமாம், கரெக்ட். ஸோ அதில் ஒரு வில்லர் ரோல் நினைக்கிறேன் நீங்கள். இல்லை 3 காப்பில் நான், அஜ்மல், துஷ்யந்த். ஓகே. ஸோ அந்த படமும் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் நல்லா தெரிஞ்ச படம் தான். பட் நீங்கள் இப்போ வெற்றிமாறன் இந்த படத்துக்கும் அதே மாதிரி இப்போ வெற்றிமாறன் சாரோட படம் வரும்போது உங்களுக்கு ரீச்சும் சரி, ஆடியன்ஸ் உங்களை பார்க்குற விதமும் சரி மாறி இருக்கும் கண்டிப்பாக சொல்லணும். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? வெற்றி சார் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாரா, நீங்கள் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிங்களா? அவர் பார்க்குறதே பெரிய விஷயம். எனக்கு ஒரு 13 இயர்ஸ் பேக் நான் அவரை மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அவருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டு ஜான்சன்ட்டு இருக்காப்புல. அவர் மூலியமாக தான் அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவரோட பர்த்டேஸ்க்கு ஒரு 2-3 டைம்ஸ் நான் போய் விஷ் பண்ணியிருக்கேன். அப்போ கேட்பேன் ஏதாவது சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு. ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவேன்டா அப்படின்வாரு. சரி, அவர் ஓகே பிஸியாக இருக்கிறாரு, நம்மளாம் கூப்பிடுவாரா அப்படின்ட்டு அந்த சரி நீ ஆக்டருக்கு ஒரு ட்ரீம் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக வெற்றிமாறன் சார் மாதிரி படங்களில் நம்ம ஒரு ஃப்ரேமில் நின்றுட மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். இப்போ ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. அது என்னுடைய இந்த 15 வருஷம் சினிமாவில் நான் கடந்து வந்த விஷயங்கள், அதற்கான போராட்டங்கள், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெயின், இதெல்லாத்துக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த விடுதலை 2. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கு. இன்றைக்கி ஆஸ் அன் ஆக்டராக இப்போ நமக்கே நம்மளை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இப்போ என்னோடய நண்பர்களாகட்டும் மற்ற எல்லா வட்டாரங்கள்லேருந்தும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. இப்போ நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்தடுத்து நம்ம பார்த்து ஆமாம் அப்படின்றாரு. அண்ட் இதே மாதிரி இப்போ இந்த படத்துக்கு வந்தீங்க, வெற்றி சார் வந்து சொல்லியிருப்பாங்களே இப்போ வந்து இத்தனை நாள் ஷெடியூல் ஒரு 5 days அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை நாள் சொன்னாங்க, எத்தனை நாள் ஆயிடுச்சு, அதை பற்றி சொல்லலாம்? இல்லை, ஆக்சுவலாக எங்கள் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 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 ஃப்ரேம்குள்ளே ஒரு அடங்காத ஒரு ஆள்.
அடங்காத அசுரன்னா அது நம்மால் தான் வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங், அவரோட மேக்கிங் இன்னைக்கு கண்டினியூஸாக பேக் டு பேக் சக்ஸஸ். அவர் பண்ணுறதெல்லாம் படங்கள் தாண்டி அது ஒரு பதிவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்கூலில், அது ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ எல்லாருக்குமே நார்மலாக ஒரு 3 days 4 days 5 days அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் சொன்னாங்க. பட் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 month அவரோட ட்ராவல் ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. அது அகெயின் பிகாஸ் ஆஃப் கதை என்ன டிமாண்ட் பண்ணதோ அதானே பண்ண முடியும். அவர் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு இயக்குனர், பர்ஃபெக்ஷன் டு தி கோர் டைரக்டர் அவர். ஸோ அதனால் அது அவருக்கு அது ஒரு ஃபில்லாக இருந்துச்சுன்னா தான் ஃபர்தராக ப்ரொசீட் ஆவார் அவர். ஸோ 1 மாதம் கிட்ட போயிடுச்சு அப்போ. ஆமாம். ஸோ அதே மாதிரி டு ஒர்க்கிங் வித் விஜய் சேதுபதினா, ஸோ அவர் கூட எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் உங்கள் போர்ஷன் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அது எனக்கு இன்னொரு பெரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் என்னோட காம்பினேஷனே வித் சேது சார், கிஷோர் சார், அங்கே அந்த பண்ணையார் செட்டப், ஸோ எல்லாமே ஒரு படத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே வந்துடுச்சு. ஸோ என்னோட போர்ஷன்ஸ் கூட எதுவுமே கட் பண்ணவே இல்லை சார், லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்காரு. தவிர நான் என்ன பண்ணியிருக்கிறனோ அது எல்லாமே வந்துடுச்சு. அகைன் பேக் டு சேது சார், எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நண்பர். அவர் இருக்கிற அந்த உயரத்துக்கு இப்போது கோஸ்டார்ஸுக்கெலாம் அவர் வந்து சொல்லணும், மெனக்கடணும் அப்படின்ற விஷயம்னால அவர் எந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவர் கேர் எடுத்துக்கிறாரோ அதே ஈக்குவல் கேர் அதுக்கும் ஒரு படி மேலே தான் அவர் கூட ஃபைட் பண்ணுற ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை நானாகட்டும், அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணுவார். இப்போ நெக்ஸ்ட்டு டைலாக் போர்ஷன்ஸ் இதெல்லாம் வரும்போதும் அவருடைய சில சஜஷன்ஸ் சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி இது ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு இவருக்கு அந்த டைமில் அவருக்கு ஒரு பெரிய நன்றி தான் நான் சொல்லணும். பட் ஸ்பாட்டில் வேறு என்ன சொன்னாரா? அதாவது லைக் வந்து இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சில அட்வைஸோ, ஏன்னா அவர் கூட நடிக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்து நிறைய விஷயம் டெக்னிக்கலாகவும் சரி இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, நிறைய சொல்லியிருக்காரு. நான் அவரை சொல்லும் போதே, சார் உங்களை வந்துட்டு கண்ணதாசன் மாதிரி பார்க்கணும் சார். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, கண்ணதாசன் சார் வந்துட்டு அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு விஷயம் சொன்னார். பாமர மக்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் புரிகிற மாதிரி லைஃபோட ஒரு பெரிய விஷயத்தையே ஒரு எளிதான முறையில் அவர் சொல்லிட்டாரு. நீங்களும் வந்துட்டு பேசும்போது சொல்லும் போதெல்லாம் ஒரு சாதாரணமாக இருக்குது, பட் நம்ம இன்டெப்த்தாக அது நம்ம போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நிறைய படித்து கற்றுக்கிட்டீங்களா, எப்படி என்ன எது நானே பல தடவை கேட்டுருவேன். அப்படியே சிரிச்சிட்டே கம்னு விட்டுருவாப்பில். பட் எனக்கு பர்சனலாக ஆஸ் அன் ஆக்டர் அவரும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறாருன்னும் போது இப்போ என்னோடய பயணமும் அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ வருஷம் இருந்து வரும்போது அப்போ பிரதர் உங்கள் கண்ணில் வந்துட்டு அந்த ஒரு ஏக்கம் இருக்குது எல்லாமே. அவர் கோஸ்டாராக அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம், உங்ககிட்ட விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, பட் யாராவது அதை கொளுத்தி விடணும், நானாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் அப்படியே அடிச்சு விட்டு போவார். அப்புறம் யோசிச்சா தான் தெரியும். இப்போ இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி இப்போ சேது சாரோட நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங்கில் இருக்கிறோம் போதே அது தானாக நம்ம போடுற ஒரு எஃபர்ட்டு அவரோட இருக்கும்போது அது பெருசாக வந்துடுது. நெக்ஸ்ட் என்னோட போர்ஷன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் போர்ஷன், அது ராஜா சாரோட சாங்கு, அது இன்னொரு பெரிய பிளஸிங். ஏன்னா என்னோட முதல் படம் மத்திய சென்னை வந்துட்டு இளையராஜா சார் மியூசிக் தான். ஸோ அந்த 13-14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ராஜா சாரோட ஒரு மியூசிக்கு, அதுவும் நான் ஃபைட் பண்ணுற அந்த சீக்வன்ஸில் வந்துட்டு அந்த பொறுத்தது போதும் சாங்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே அப்படி தூக்கி நிப்பாட்டிடுச்சு. இவ்வளோ நாள் அப்போ ஜெய்வந்த் அப்படின்னும் போது ஓகே அவர் எதோ நடிச்சிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. பட் இப்போ நம்ம வந்துட்டு நமக்கான அடையாளம், நமக்கான ரெகக்னேஷன் அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு, சொன்னால் ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த படம் வந்துட்டு நம்மளை ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், அதாவது காட்டு பையன் சார், இந்த காலி ரெண்டாவது படம். இந்த படத்தோட போஸ்டர்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ஓகே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பட் அப்போ தெரியாது, ஓகே யாரப்பா போலீஸ் மாதிரி ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மொரட்டா இருப்பீங்க அப்படின்னு பயமா. கட் பண்ணா விடுதலை 2ல வந்து உங்களுடைய போர்ஷன்லாம் வந்து கட் பண்ணி மீம்ஸ்ல போடுறாங்க. சில மீம்ஸ்ல வந்து ஓகே சூப்பரா பண்ணிருக்காரு இவர் அப்படி சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி சில மீம் பேஜ்லாம் போடலாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வெற்றி சாரோட இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டீங்க, டீம்ல வந்துட்டீங்க. மற்ற எல்லாருமே வந்து அவர் கூட பழக்கமானவங்க, முன்னாடி சில படங்கள் பண்ணவங்க, இல்லை பார்ட் 1ல பண்ணவங்க சிலர்லாம் இருக்காங்க. பட் நீங்கள் இதில் பண்ணும்போது இந்த டீம் கூட இருக்கவங்க கூட எப்படி இருந்துச்சு? அதாவது சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சார் இருந்தாலும் சரி, மற்ற இருந்தவங்களாம் சரி, அவங்க கூட எப்படி மேர்ஜ் ஆனீங்க? அவங்களாம் என்னென்ன விஷயம் உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன எடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றிலாம் சொல்லலாமா? இல்லை, அதுதான் இது மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. இருக்கவங்க ஒருத்தவங்களுமே வாத்தியார் தான் நான் சொல்லுவேன். மெயின் வந்துட்டு எங்களோட டேரக்டரு வேல்ராஜ் அண்ணன், அப்புறம் எனக்கு ஃபைட் கோரியோ பார்த்தீங்கன்னா பீட்ரைன் மாஸ்டர், நம்மளெல்லாம் துவைச்சி எடுத்துட்டாரு, துவைச்சி புளிஞ்சி காய போட்டு. பட் அது எல்லாமே தான் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இதில் ஒர்க் பண்ண நிறைய ஏடிஸு,
மணிமாறன் அண்ணன், நாகராஜ், இன்னும் மற்ற நண்பர்கள் எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு எல்லாருமே ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான்கள் கூட நம்மளும் இருந்திருக்கிறோம், அவங்களோட ட்ராவல் ஆகிருக்கிறோம். பட் கொடுத்த கேரக்டருக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து வெற்றி சார்கிட்ட வந்து நீங்கள் யூனிக்காக பார்க்குறது என்ன சார்? ஏன்னா இப்போ நீங்கள் 3 படம் பண்ணிருக்கீங்க சார் மாதிரி. ஸோ பண்ணும்போது சிலரோடும் சில விஷயம் கற்றுருப்பீங்க. ஓகே, ஒரு டேரக்டர்கிட்டும் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுறது இருக்கும். பட் ஆனால் வெற்றி சார்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது சில விஷயம். அவர் எப்படி ஸ்பாட்டில் நடந்துப்பார், அவர் என்ன மாதிரி இருந்துப்பாருன்றதுலாம் நாங்கள் மேக்கிங்கில் சில வீடியோ ரிலீஸ் பண்ணி நாங்கள் பார்த்தோம். பட் நீங்கள் அவர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்கள் போர்ஷன் அப்போ? இல்லை, சார் வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆன் செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலுமே ஒரு 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 மிலிட்ரி அந்த விஷயம் அதான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனிஸ்ட் டு தி கோர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் டேரக்டர் சார். அதே மாதிரி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். இப்போ அவர் படங்கள் ஏன் இவ்வளோ டைம் எடுக்குதுன்னா காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த அவுட்புட் வரணும்னு அவர் அந்த மெனக்கெடுதல், அந்த உழைப்பு எங்களுக்கு கூட வந்து பார்த்தனால தான் தெரியும். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ரீசெண்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 3-4 days அவர் தூக்கமே இல்லை. இன்னைக்கு இந்த ஒசரத்துக்கு வந்தோம், அவர் வந்துட்டு இவ்வளோ மெனக்கட்டுறாரு அப்படின்னும் போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை, கம்பேரே பண்ண முடியாத ஒரு டைரக்டர். அவர் நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அவர் 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 வேர்ல்டு இஸ் செப்பரேட், வேற மாதிரி. அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போதும் உங்களோட சில பார்த்தோம். இப்போ நீங்கள் முன்னாடி சில படம் இருந்ததுனால உங்களோட சில போஸ்டர் ஃபேன் பேஜ்லாம் கூட பார்த்தோம். ஸோ அதுலேயே வந்து சில விஷயம் போட்டிருந்தீங்க, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்ற மாதிரிலாம் சில போஸ்டர் போட்டு உங்களுக்கு ஃபேன் பேஜ் சிலதெல்லாம் பார்த்தோம். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதெல்லாம் எப்படி நீங்கள் வேறு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை தவிர்த்து, ஆக்டிங் தவிர்த்து? ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நம்மளுக்கு கொஞ்சம் நண்பர்கள் ஜாஸ்தி. அது நம்ம அதனால தான் ரசிகர் மன்றம் அது மாதிரிலாம் நம்ம எதுவுமே விருப்பப்படல. இன்டெப்த்தாகவே நம்மளுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோன்ற மைண்ட் செட் இருக்குது. சினிமா அப்படின்ட்டு நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் தான். பட் சினிமாவுக்கு வந்தனால நமக்கு ஒரு நடிகன்ற ஒரு அடையாளம் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு ஏக்கமாக நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுக்கு பல மாவட்டங்களில் நம்மளோட இயக்கம் இயங்கிட்டு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச நற்பணிகள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்றது நம்ம வள்ளலார் ஃபாலோ பண்ணால ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் அப்படி வச்சுருந்தேன். பட் இப்போ வந்துட்டு பிறர் உயர நாம் உயர்வோம் அப்படின்ட்டு மாற்றி வச்சு நிறைய சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ற அளவுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நீங்கள் ஃபைட் பண்ணுற போர்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஸ்டண்ட்டு நீங்கள் நிறைய பண்ணியிருக்கலாம், ஃபைட்டும் நிறைய பண்ணிக்கலாம். வெற்றி சார் படம்னாலே வந்து நிறைய டேக் போகுன்றது ஒரு முக்கியமான விஷயம். சார் எத்தனை ஸ்டண்ட்டில் எத்தனை டேக் ஷேர் போனார்? அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா அடி எதனா பட்டுச்சா? அதை பற்றி என்ன சொல்லலாமா? சண்டையில கிளியாத சட்டை எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி. சண்டைனாலே அடிதான். அடி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம். அது ஏன்னா இதுல நம்ம ரொம்ப லைவா வரணும் அப்படின்றதுக்கோசரம் மேக்ஸிமம் அந்த ஆர்டிஸ்டே தான் பண்ணும். இன்க்ளூடிங் சேது சாருமே வந்துட்டு டூப்லாம் பெருசாக போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஃபைட் சீக்வன்ஸில் மேக்ஸிமம் அவரே தான் மெனக்கட்டு பண்ணார். என் போர்ஷன்ஸுமே அப்படி தான். ஆல்மோஸ்ட் 99% நானே பண்ணது தான். இந்த ரோலிங் கீலிங் எல்லாமே நம்ம பண்ணோம். அப்போது அடிகள் பட தான் செய்யும். அது எத்தனை டேக் போயிருப்பாரு, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, அது அதான் சொன்னான்ல, வெற்றிமாறன் சார் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா பீட் ட்ரெயின் மாஸ்டர் அதுக்கு எந்த அளவுக்கும் சலிச்சவர்கள்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேர்கிட்ட ஆர்டிஸ்டாக நம்ம இருக்கும்போது அப்போ அந்த அவுட்புட் வந்துட்டு மேக்ஸிமம் அவுட்புட் நம்மக்கிட்ட பெர்ஃபெக்டாக வர வரைக்கும் விட மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபைனல் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் பண்ண வேண்டியதான் நம்மளோட டியூட்டி. நம்மளும் இன்னும் பெட்டராக கொடுக்கணும்னு சொல்லி பண்ணது தான். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த படம் விடுதலை 2லேருந்து நீங்கள் பயங்கரமாக எல்லாருக்கும் தெரிவிங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இதுக்கப்புறம் சார் அப்ரோச் பண்ண வரலாம், நீங்களும் சில ரெடியே கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்? ஏன்னா இப்போ உங்களுடைய 2 படங்கள் முன்னாடி பார்க்கும்போது சரியாக போகல, அந்தளவுக்கு ரீச் ஆகிற ஆடியன்ஸ் மத்தியிலும் போது இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற கதைகள் எல்லாமே பார்த்து பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி பண்ணணும்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன சார் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? முன்னாடி நீங்கள் பண்ணதுக்கும் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்றது ஒரு 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 லேர்னிங் ஒன்று இருக்குல்ல சார், அதை பற்றி சொல்லலாம். அதாவது தோல்விகள் தான் நம்மளுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் உண்மை. நம்ம தோல்விகள் அப்படின்னு நான் சொல்கிறத விட எனக்கு கிடைத்த பாடங்கள், இந்த 15 years of 13 years இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம ட்ராவல் ஆன அந்த பாடங்களோட ஒரு வழி, அதனோட பிரதிபலிப்பு இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும் போது சார் கரெக்டான ஒரு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தான் கொடுத்துருக்குறாரு. அது ஒரு ப்ராப்பராக இன்றைக்கி ஜெய்வந்த் அப்படின்னும் போது சொன்னால் தெரிகிற அளவுக்கோ இல்லை பார்த்தா தெரிகிற அளவுக்கோ நம்ம அந்த ரெகக்னேஷன் வந்திருக்கு. பட் இது இனிமேல் தான் எனக்கு சேலஞ்சிங்கே ஸ்டார்டிங். இப்போ நான் என்னை நிலைநிறுத்திக்கணும் திரையுலகில் அப்படின்னும் போது இதுக்கு அடுத்தடுத்து நான் தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய படங்கள் வந்துட்டு எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். அது கேர்ஃபுல்லாக நம்ம
பார்த்துட்டு அதற்கேற்ற அடுத்த நகர்வுகள் போகணுன்னு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து வெற்றிமாறன் சாரோட சில படங்கள் எடுத்திருக்கேன். இது ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி. அவருடைய படங்களில் அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் அடங்கணும். இப்போ 1, 2, 3 இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட்டில் வைக்கலாம், இந்த படத்தை செகண்டில் வைக்கலாம், இந்த படத்தை தேர்டில் வைக்கலான்ற மாதிரி அவருடைய படங்கள் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எந்தெந்த படங்கள் எதில் வைப்பீங்கன்னு சொல்லி 1லேருந்து 5 வரைக்கும் மட்டும் பாக்ஸில். அண்ட் அது இல்லை 1லேருந்து 5னா புரியல. அதாவது லைக் இப்போ ஃபர்ஸ்ட் படம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் படம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பாக்ஸில் அடுக்கிற மாதிரி இது மாதிரி பொறுத்துக்கன்ற மாதிரி. ஓகே. ஃபர்ஸ்ட் படம் வந்து விசாரணை எதில் வைப்பீங்க? விசாரணை 1லேருந்து 5 வரைக்கும். விசாரணை ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட்ல வைப்பீங்க இல்லை? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா இந்த 1லேருந்து 5 வரைக்கும் பாக்ஸில் இப்போ வடச்சென்னைனா ஃபர்ஸ்ட்ல வைக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ன்ற அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி பிளேஸ்மெண்ட் சொல்கிறேன். இந்த பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. இல்லை அது ஒரு கேம் இல்லை ஆக்சுவலாக எங்கள் சாரோட படம் பார்த்தீங்கன்னா அது படம் அப்படின்றத தாண்டி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமான ஒரு விஷயமா தான் இருக்கும். எல்லாமே ஒரு பதிவு. இப்போ விடுதலை 2வே பார்த்தீங்கன்னா இது வெற்றிமாறன் சாரால் மட்டும்தான் அது சாத்தியமே. ஏன்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் இது அவங்க ரிலேட் பண்ணிப்பாங்களா இல்லையான்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் ஆனால் இது இந்த காலத்தில் இந்த சூழலில் இந்த ஒரு அரசியலை நம்ம ஆணித்தனமாக ஆழமாக இது ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்ததே பெரிய விஷயம். ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இது ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கிறோம், இப்படி பேசுகிறோம். பட் இதுக்கு பின்னாடி நம்ம இப்போ இருக்கிறதுக்கு பின்னாடி பல பேரோட தியாகங்கள் என்னென்ன இருக்குது, அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தாங்க, சமூக நீதி அப்போ எப்படி இருந்துச்சு, ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இது மாதிரி ஒரு படம் பார்ட் 1 ஆகட்டும், ஒரு கதை பார்ட் 2 ஒன்று, அசுரன் ஆகட்டும், இப்போ நீங்கள் சொன்ன விசாரணை ஆகட்டும், பொல்லாதவன் ஆகட்டும், இது எதுவுமே நம்ம இது 1, 2, 3 நம்ம நம்பரே பண்ண முடியாது. இது ஒன்னொன்றுமே ஒரு லெசன் தான். ஆஸ் அ கிரியேட்டராகவும் சரி, ஆஸ் அன் ஆக்டராகவும் சரி, நீங்கள் ஒரு படமாக அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கணும் நமக்கு. ரைட். ஸோ அதனால வந்து இது வைக்கலாம். ஆமாம், இந்த கேம் இல்லை வேணான்ட்டீங்களா? ஓகே, இந்த கேம் கேன்சல் பண்ணுறீங்க. அடங்காத அசுரண்டான்ற மாதிரி கட்டத்துக்குள்ள நாங்கள் அடங்க மாட்டோம், அடங்க மாட்டீங்க. ஓகே, யூஸ்வலாக வந்து எல்லாரும் வச்சு எடுத்துருவோம். பட் இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லைப்பா நான் வந்து 1லேருந்து 5 வைக்க மாட்டேன், எல்லா படமும் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு இல்லை, எல்லா படமும் ஒரு பாடம், ஒரு லெசன் எல்லாமே. ஸோ அதனால வந்து இந்த போஸ்டர் வந்து கட் பண்ணுற மக்களே வச்சுக்கலாம். சரி, இப்போ இதுக்கப்புறம் வந்து சார் இப்போ இவ்வளோ படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க சார் இந்த படம், இதுக்கப்புறம் நீங்கள் படத்துலையும் சரி அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் சரி இப்போ நீங்கள் எதனா முன்னாடி எதனா லேர்ன் பண்ணிட்டீங்களா, இல்லை வந்து கிளாஸஸ்லாம் போனீங்களா? இல்லை, நான் இனிஷியலாக என்னோட மத்திய சென்னை டைம்லாம் நம்ம அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம நடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நாட் ஓன்லி இன் ஃபிலிம், அஸ் அன் ஆக்டர், எனி ப்ரொஃபஷன். நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோனாலும் நம்ம அந்த ஒரு விஷயத்த போகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு நம்மளை ஃபஸ்ட் நம்ம தயார்படுத்திக்கிட்டோமா, அதுக்கு நம்ம எக்யூப்டா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இனிஷியலாக இப்போ எல்லாம் பை லக்கில் நம்ம பை ஃப்ளூக்கில் சில வாய்ப்புகள் கிடைக்கும் போவோம். பட் அதில் நம்ம திறமையோடு இருந்தோம்னா அது நம்மளுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். லக்கு மட்டுமே எல்லா டைமும் ஃபேவர் ஆகாது. பட் நம்மளுக்கு இப்போ இந்த விடுதலை 2 ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு நிறைய அந்த நுணுக்கங்கள் தான் எங்கள் மேட்ரு. ஆஸ் அன் ஆக்டராக அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக நம்ம அந்த புரிதலும் அந்த நுணுக்கமும் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உள்ளே வந்துடலாம். பட் இவ்வளோ வருஷம் நம்ம கடந்து வந்துட்டோம், அந்த அனுபவங்கள் இருக்குது. கிளாஸஸும் நம்ம பேசிக் தியரிஸ், நடிப்பு ஆக்சுவலாக யாரும் அது இட்ஸ் நாட் லைக் எஜுகேஷன். அது இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உங்கள் ஹேர் ஸ்டைல் பார்க்குறேன், இப்போ நீங்கள் உங்களுடைய வே ஆஃப், இது எல்லாமே நடிப்பு தான். உங்ககிட்டேருந்து நான் கற்றுட்டே இருக்கிறேன். நம்ம பார்க்குற ஒரு கேரக்டரும் ஒரு அசைவும் மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்ம மிருகங்கள்கிட்டேருந்து கற்றுக்கலாம். செடி கொடி காற்று மரம் எல்லாமே ஒரு விதமான ஒரு இயக்கம் தான். அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நமக்கான கதாபாத்திரங்கள் கொடுக்கும்போது அதை நம்மளுடைய ஐடியாலஜியும் ப்ளஸ் இயக்குனரோட தேவையும் எல்லாத்தையும் ஒரு பிளெண்ட் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட் கொடுக்கும்போது தான் அது கரெக்டாக வரும். ஸோ இந்த 15 வருஷம் நம்ம கற்றுட்டு வந்துருக்கோம். அதே மாதிரி சார் இப்போது ஹார்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண படங்கள் சில படங்கள் மசாலா படங்களாவோ இல்லை கமர்ஷியல் படம் அப்படின்ற ஜானரில் எடுத்த படங்களாக இருக்கலாம். பட் இப்போது இந்த ஜென்ரேஷன்லையும் சரி கதை களத்தை ஆடியன்ஸ் ரொம்ப பார்க்குறாங்க. நீங்கள் யாராக வேணா இருங்க, புது நடிகராக இருங்க, பழைய நடிகராக கூட இருங்க, ஸ்டோரி செம்மையாக இருக்குது, கண்டென்ட் அவங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக அங்கீகரிக்கிறது நிலைமை இங்கே இருக்குது, இப்போ இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வருஷம் பார்த்துருப்பீங்களா, ஓகே நம்ம முன்னாடி ஸ்டோரி கேட்காம இதுவாகிட்டோம்ல, ஓகே ஆக்டிங் பண்ணலாம், ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்திருப்பீங்க. பட் அதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு டோட்டலாகவே ஒரு கெயின் வந்திருக்கும். ஸ்டோரிஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதாவது அடுத்தவனை எஜுகேட் பண்ணுற ஸ்டோரிஸாக இருந்தால் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு எதனா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட புரிதல் எப்படியே இருக்குது? சரி, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆஸ் அன் ஆக்டர் வி ஆர் தி என்டர்டெய்னர். அட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம பண்ணுற விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கணும், ரீச் ஆகணும். அதை நம்ம எந்த மாதிரிலாம் என்டர்டெயின் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நான் முன்னாடி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்,
லீட் ரோல் தான் பண்ணோம், இது பண்ணோம் அது பண்ணோம். பட் இப்போ அது எல்லா பிம்பமும் உடஞ்சிச்சு. இப்போ ஐ எம் அன் ஆக்டர். ஒரு எனி கேரக்டர் நம்ம வந்துட்டு ஏற்று நடிக்கணும், கொடுக்குற கதாபாத்திரத்தை திறம்பட நம்ம பண்ணோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இப்போ நம்ம ரகுவரன் சார்லேருந்து எடுத்துக்கலாம். ரகுவரன் சார், நாசர் சார், இப்போ பிரகாஷ் ராஜ் சார், இப்போ கரண்ட்டில் சமுத்திரகனி, எஸ்ஜே சூர்யா சார்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். ஒரு வில்லனாகவே இருந்து அவர் பண்ணி இப்போ அதெல்லாம் இதுலலாம் சிலுக்கா அப்படின்றதெல்லாம் வேற ரகம். இப்போ அதுதான் இப்போ நம்ம எண்ட் ஆஃப் தி டே வி ஷுட் என்டர்டெயின் தி ஆடியன்ஸ். அதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம், அதுக்கு தான் பண்ணுறோம். அது மாதிரி இப்போ இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஒரு வழி தெரியாமல் இருந்துச்சு, ஒரு இருட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி விடுதலை 2 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஒளியை கொடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய திரையுலக ஜாம்பவான்கள் கூட இணைந்து நம்ம பயணிச்சிருக்கிறோம். இப்போ அடுத்தடுத்து வர விஷயங்களில் என்னுடைய நடிப்பை மேம்படுத்தி மக்களை எப்படிலாம் நம்ம என்டர்டெயின் பண்ணணுன்றது தான் என்னோடய தாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எந்த கதாபாத்திரம் இருந்துச்சாலும் அது நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஓகே, அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு தெளிவும் நம்மளுக்கு விடுதலை 2க்கு அப்புறம் கண்டிப்பாக இப்போ வந்திருக்கு நம்மளுக்கு. சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இருந்து நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து பயணிங்க, இன்னும் நிறைய படங்கள் பண்ணி நல்லா வெற்றி பெற ஃபிலிம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.